பொதுவா ஒரு மனுஷன் மரணிக்கிற தருவாயில அவன் பேசுற அந்த கடைசி வார்த்தைகள் ரொம்ப உன்னிப்பாகவும் ஆழமாகவும் கவனிக்கப்படும். அப்படி ஒரு மனுஷனுடைய வார்த்தைகளை நாம கவனிக்கிறோம்னா, ஒருவர் 100% கடவுளாகவும் 100% மனிதராகவும் இந்த பூமியில வாழ்ந்தார்னா, அவர் பேசிய அந்த கடைசி வார்த்தைகள்ல எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் இருக்கும். அப்படி அவர் பேசிய அந்த கடைசி 7 வார்த்தைகளை பத்தி தான் இப்ப நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். முதலாவது, இயேசு இந்த உலகத்துல 3.5 ஆண்டுகள் ஊழியம் செஞ்சாரு. பல அற்புதங்களை செஞ்சாரு, அடையாளங்களை செஞ்சாரு, நோயாளிகளை குணப்படுத்தினாரு. இந்த மாதிரி பல வகையான காரியங்களை இந்த பூமியில இயேசு செய்திருந்தாலும், அவர் சிலுவையில அவருடைய மரண தருவாயில அவரை அடித்தவர்களையும், அவரை துன்புறுத்தியவர்களையும், அவரை காட்டி கொடுத்தவர்களையும், அவரை தூஷணமான வார்த்தைகளை பேசினவர்களையும், அவருடைய முகத்துல எச்ச துப்புனவங்களையும், ஏன் அவரை கொல்ல நினைத்து அவர்களை கொலை செய்ய அவருடைய உடம்பினால ஆணிகள், அவர் உடம்புல வாரினால் அடித்தவர்களையும் பார்த்து இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு இயேசு தன்னுடைய கடைசியான மரண தருவாயில அவருடைய ஜீவன் விட போற அந்த நேரத்துல அவரை அடிச்சவங்களை நோக்கி அவர்களுக்காக மன்னிப்பு வழங்கினார். மன்னிப்புன்ற ஒரு விஷயம் இந்த உலகத்துல எவ்வளவு வேல்யூவான ஒரு விஷயம்னா, அவர் பேசின முதல் வார்த்தையில அவர் மன்னிப்பை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. மன்னிப்பு என்பது விலை மதிப்பில்லாத ஒன்று. மன்னிப்பு என்பது நம்மோடு கலந்திருக்க வேண்டிய ஒன்று. மன்னிப்பு நாம் வழங்கும் போது ஏதோ பலவீனம் அடைஞ்சிட்டோம் அப்படின்று மட்டும் நினைக்காதீங்க. மன்னிப்புன்றது கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை பலமாக மாற்றும் ஒரு சக்தியாக இருக்கிறது. ஆண்டவர் பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கிறார். அதை நாம் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும். அப்படித்தான் 2 கல்வர்களின் மத்தியில ஆண்டவரை சிலுவையில அறைஞ்சாங்க. அப்படி சிலுவையில அறையும் பொழுது ஒரு கல்வன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மனதா இல்லாம அவரை பார்த்து, நீ ஒரு தேவனுடைய குமாரனாய் இருந்தா என்னையும் விடுவிச்சு உன்னையும் விடுவிச்சுக்கோ அப்படின்னு அவ ஆண்டவரை பார்த்து தூஷித்தான். ஆனா கூட இருந்த இன்னொரு கல்வன் தன் பாவத்தை உணர்ந்து, நாமெல்லாம் தவறு செஞ்சோம், நம்மளை இந்த தண்டனைக்கு நம்ம உரியவங்க, ஆனா எந்த தவறுமே செய்யாத இந்த மனுஷன் எதற்காக சிலுவையில் அடையப்பட்டா அப்படின்னு வேதனை மத்தியில ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அவனுக்கு மரண தருவாயில கடைசியாக ஒரு வாய்ப்பை அவனுக்கு கொடுத்தார். அவர் அந்த கல்வனை பார்த்து சொல்கிறார், நீ இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று. பாருங்க, ஆண்டவர் அந்த கல்வனுக்கு அந்த கடைசி நிமிஷத்துல ஒரு வாய்ப்பை கொடுத்தா அந்த கல்வன் பயன்படுத்திக்கிட்டான். நமக்கும் கூட கல்வனுக்கு கிடைச்ச மாதிரி கடைசி நிமிஷத்துல வாய்ப்பு கிடைக்கும்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் நாம வாழற இந்த காலத்திலேயே பல வகையான வாய்ப்புகளை நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. நம்ம பாவத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு, நம்ம நேர்மையாக வாழ்கிறதுக்கு, சரியாக நம்ம வழியை அமைச்சிக்கிறதுக்கு ஆண்டவர் பல வகையில் நமக்கு பல வகையான வாய்ப்புகளை கொடுக்குறாரு. அந்த வாய்ப்புகளை சரியாக நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சீர்படுத்தி சரியாக போனோம் அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து இன்னும் மேன்மையாக வைப்பார். சிலுவையில மரிக்கும் தருவாயில தன் தாயின் மீது கொண்ட அக்கறை,
நம்ம மறிக்க போகிறோம், நம்ம தாயை நம்ம தனிமையில் விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு ஒரு மகனாக இயேசு தன் தாயினை நோக்கி அவருக்கு ஒரு துணையாக ஒரு மகனை, இதோ உன் தாய், இதோ உன் மகன் என ஒரு தாய்க்கு ஒரு மகனையும் ஒரு மகனுக்கு ஒரு தாயையும் கொடுத்து அவர் தன் கடமையை நிறைவேற்றினார். ஆண்டவருக்கு தனிமையில் இருக்கிற வலி தெரியும். அதனால தான் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடைசி கடமையை கூட ஆண்டவர் சிலுவையில் மரண தருவாயில் நிறைவேற்றிட்டு போனார். ஏன்னா அவர் எப்படி 100% கடவுளாக இருந்தாரோ அப்படித்தான் அவர் 100% ஒரு அன்பான தாய்க்கு மகனாகவும் இருந்தார். பாவம் ஒரு மனிதனை தேவனிடத்திலிருந்து இரண்டாக பிரிக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு நம் பாவங்களை அவர் தலைமேல் சுமந்தார். தேவனிடத்திலிருந்து தேவனுடைய குமாரனை இந்த பாவம் இரண்டாக பிரித்தது. வேதம் சொல்லுகிறது, அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனும் பட்சிக்கிற அக்கினியுமாய் இருக்கிறார் என பல இடங்கள்ல ஆண்டவரை குறித்து அவர் பாவத்தை பார்க்காதவர் என குறிப்பிட்டுள்ளது. அப்படி பார்த்தா அந்த பாவத்தை அவர் பட்சிப்பாராம். தான் குமாரன் உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும், நம்ம செஞ்ச மீறுதல்கள், நம்ம செஞ்ச பாவங்கள், ஆதாம் முதற்கொண்டு இப்ப வரை நம்ம செய்யற எல்லா பாவங்களையும் ஆண்டவர் சிலுவையின் மீது தூக்கி நிறுத்தின பொழுது தேவன் தன் முகத்தை திருப்பினார். எனவேதான் ஆண்டவர் தேவனை நோக்கி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என ஆண்டவர் வேதனையின் கதறினார். சிலுவையில் ஆண்டவர் தாகமாய் இருக்கிறது என்றார். பொதுவா தாகம்னா நமக்கு ஏதோ தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிச்ச உடனே நமக்கு அந்த தாகம் தீந்துரும் அப்படின்ற தாகம் கிடையாது. இந்த தாகம் ஆண்டவருக்கு ஏற்பட்ட தாகம். இது ரட்சிப்பின் தாகம். பாவத்திலிருந்து இவங்க விடுதலை அடைவாங்களா, இவங்க மனம் திரும்புவாங்களா, இவங்க நல்ல வழியில நடப்பாங்களா, உண்மையா இருப்பாங்களா அப்படின்னு ஆண்டவருக்கு நம் மேல் கொண்ட தாகம். அந்த தாகம் இப்போ வர ஆண்டவருக்கு இருக்கு. அந்த தாகத்தை நாம் தீர்க்கிறோன்னா ஆண்டவருடைய கட்டளைகளை கேட்டு, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு, அவர் சொன்ன வழிகளில் நாம் பின்பற்றணும் அப்படின்னா ஆண்டவருடைய இந்த தாகம் தீரும். இது தாகத்திற்காக எடுக்கப்பட்ட தண்ணீரின் தாகம் அல்ல, நம்முடைய ஆத்துமாக்காக, நம்மளுடைய ஜீவனுக்காக ஆண்டவர் கொண்ட தாகம். முடிந்தது. இந்த முடிந்தது அவருக்குரியது அல்ல. இது இந்த பூமியில சாத்தானுடைய சாம்ராஜ்யத்தின் முடிவு, நம்மளுடைய பாவத்தின் முடிவு, அவர் மரணத்தை ஜெயித்து முடித்ததன் முடிவு. இதுவே தேவன் முடிந்தது என்று சிலுவையில் உரைத்தது. நம்முடைய எல்லா பாவத்திற்கும் தன்னையே விலையாக கொடுத்து முடித்தார். முடிவு என்பது ஒரு நிறுத்தம் கிடையாது, அது ஒரு தொடக்கம். பூமியில் வாழ்வை அவர் முடித்து நமக்காக நித்தியத்தின் வாழ்வை அவர் திறந்தார். அவரே தொடக்கமும் முடிவுமாயிருக்கிறார். கடைசியாக, பிதாவே, என் ஆவியை உன் கைகளில் ஒப்புவிக்கிறேன். அவர் இந்த பூமியில் மனிதனாக பிறந்த நாள் முதல் பிதாவின் சித்தத்தின்படி மாத்திரமே தன் வாழ்க்கையை நடத்தினார். அவர் இந்த உலகத்தில் 100% மனிதனாக வாழ்ந்தாலும் உலகத்திற்குரியவராக வாழாமல் தேவனுடைய குமாரனாக அவர் தம் கடமைகளை செய்து முடித்தார். நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? தேவனை ஏத்துக்கிறோம், தினமும் சர்ச்சுக்கு போறோம், வரோம்,
கடவுளை பற்றி பேசுகிறோம், பாடுறோம். ஆனால் நம்ம தேவனுக்குரியவர்களாக இருக்கிறோமா, இல்லை இந்த உலகத்துக்குரியவர்களாக இருக்கிறோமா? இவர்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் சிலுவையில் ஏகமாய் பலியானார். அவர் தன்னைத்தானே பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்மளுடைய மீறுதல்களுக்காகவும் அவர் அடிக்கப்பட்டார். இயேசு இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்குற விஷயம் என்ன? காசு கேட்டாரா? பணம் கேட்டாரா? சொத்து, சுகம், செல்வம் ஏதாவது கேட்டாரா? இல்லை. அவர் கேட்ட ஒரே ஒரு விஷயம் மனம் திரும்புதல். நம்முடைய இருதயத்தை மாத்திரம்தான் இயேசு கேட்டார். நம்ம ஒரு நல்ல வழியில், நேர்மையான வழியில் இந்த பூமியில் வாழணும் தான் இயேசு ஆசைப்பட்டார். சிலுவை என்பது ஒரு மரம் அல்ல, அது ஒரு அன்பின் வெளிப்பாடு, உண்மையான காதலின் அடையாளம், நிலையான அன்பு, நிலையற்ற இந்த உலகில் இயேசுவின் அன்பு.